வணக்கம் மக்களே! நான் இந்த வீடியோவில் எம்ப்ராஸ் இன்னோவேஷன்னு சோஷியல் என்டர்பிரைஸோட இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறேன். உலகத்தில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரீமெச்சூராக பார்ன் ஆகிற பேபிஸ்க்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாமல் டெத் ஆகுறாங்க. ரூரல் ஏரியாஸில் எக்ஸ்பெஷலி இன்குபேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். ட்ரெடிஷ்னல் இன்குபேட்டரோட காஸ்ட் ரொம்பவே ஹையாக இருக்கும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தேவைப்படுவாங்க. இதை பார்த்துட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஜெனி சென் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் இதை நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணணும், எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை கையெடுக்கிறாங்க. இந்த ஜேர்னி நமக்கு சோஷியல் இன்னோவேஷன், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு எல்லாமே இந்த ஜேர்னியில் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது குறிக்குது. இந்த ப்ராப்ளமை எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா 2007 to 2008 இந்த பீரியடில் எக்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸில் தான் அவங்களுக்கு இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. டீமாக ரூரல் ஏரியாஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எல்லா ரிசர்ச்சுமே பண்ணாங்க. நியூ பார்ன் பேபிஸ் பார்ன் ஆனதுக்கப்புறம் எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறையா பூர் பீப்புள்ஸ் கிட்டலாம் போயிட்டு அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு களத்தில் இறங்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்னாலே ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருந்திருக்கு அப்போது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய எலக்ட்ரிக்கல்ஸ் சார்ஜஸ் தேவைப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து நிறையா ட்ரெயினர் ஸ்டாஃபும் தேவைப்படுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். இதனால் பூர் ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் இல்லாதனால பூர் பேபிஸ் எல்லாமே டெத் ஆகுறாங்க. ஸோ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அஃபோர்டபுளாக அவங்களோட பேபிஸை சேவ் பண்ண முடியுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஜானி சென் அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுத்து கம்மியான காஸ்ட்டில் எல்லா ரூரல் பீப்புள்ஸ்க்குமே கொடுக்கணும். அது அவங்களுக்கு சேஃபாகவும் இருக்கணும், அந்த பேபிஸை கரெக்டான வேல ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசித்தாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு பிக் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. அவங்க சிம்பிள் மெட்டீரியல்ஸை தான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் ரேக் ஸ்டேஜாக இருந்துச்சு. அவங்க டீம் கிவ் அப் பண்ணாமல் பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டைரெக்டாக ஃபீல்டில் இறங்கி மதர்ஸோட நீட்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க டிசைன் பண்ண சொல்யூஷன் ஸ்லீப்பிங் பேக் மாதிரி ஒரு இன்ஃபேண்ட் வார்மர். இந்த வார்மரில் ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல் இருக்கும். அது நியூ பார்ன் பேபிஸ்க்கு 4 ஹார்ஸ்க்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி கண்டினியூஸாக தேவைப்படாது. ஃபவுண்டரான ஜெனி சென் ஹையர் சேலரி வாங்கின ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு மூவ் ஆகி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியும் ஸ்மார்ட் டெசிஷனும் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். இன்னோவேஷனில் அவங்க ஹைப்ரிட் மாடல் யூஸ் பண்ணாங்க. ஒரு சைடு நோ ப்ராஃபிட், பூராக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இன்ஃபான்ட் பேபிஸ்க்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபார் ப்ராஃபிட், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இதை செல் பண்ணணும். அவங்களுக்கு சஸ்டைனபிள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். அவங்க இயர்லி ஸ்டேஜில் சோஷியல் இன்வெஸ்டர்கிட்ட ஃபண்டிங் எடுத்தாங்க. இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களால ப்ரொடக்ஷனை சேல் பண்ண முடிஞ்சது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனல் டெசிஷன் 2011 இந்தியாவில் இந்த வார்மர் லான்ச் ஆச்சு. இன்குபேட்டரை விட அது ரொம்ப சீப்பாகவும் ரூரல் கிளினிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஹெல்த் கேர் மேனின பார்ட்னர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ப்ராடக்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேறு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பேபிஸோட லைஃப் சேவ் ஆகுது. ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு எதுவுமே ஈஸியாக அமையவும் இல்லை. ஷார்ட்டேஜ், வெண்டர் இஷ்யூ, ஸ்கில்டு லேபர்ஸ் இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. சிஸ்டமோட ஒர்க் பண்ண ரொம்ப டைம் எடுத்தது. ஃபவுண்டர்ஸ் அவங்களோட மிஷனை விடாமல் கண்டினியூ பண்ணாங்க.
இம்பேக்டாக இந்த இன்னோவேஷன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேபிஸோட லைஃப்பை சேவ் பண்ணுது. டெக்னாலஜிஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு இல்லை, அஃபோர்டபுளாக இருந்தாலும் க்ரியேட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் ரெகக்னைசேஷனும் கிடைச்சிது. ஸ்டார்டர் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே லேபில் தான் ஐடியா வரும். ஆனால் எம்ப்ரஸ் டீமுக்கு அப்படி இல்லை. அவங்க டைரெக்டாகவே விசிட் பண்ணி ரூரல் ஏரியாஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக், அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக விசிட் பண்ணி அங்கே இருக்க டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் மதர்ஸ் இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே டைரெக்டாக என்ன ப்ராப்ளம், என்ன தான் அங்கே ஆக்சுவலாக நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்குபேட்டரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டான ஸ்டாஃப், அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை காஸ்ட்டும் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இவங்க கண்டுபிடிச்சதுனால இதில் என்னென்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளே வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஆல்சோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளும் கூட, நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வரவங்க கூட அது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதுதான் இவங்களுடைய மெயின் மோட்டோவாகவே இருந்துச்சு. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சீப்பாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா அது அவ்வளோ ஒர்த் இருக்காது, அது நல்ல குவாலிட்டியில் இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய எம்ப்ரஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணாங்க. வாட் இஸ் த மினிமம் ஃபியூச்சர் ரெக்வயர்ட் டு சேவ் த பேபிஸ் லைஃப் அப்படின்ற தாட் தான் எம்ப்ரஸ் டீமுக்கு மைண்டில் வந்தது. அதாவது நம்ம சானிசான் டீமோட அன்எக்செப்டட் ஃபியூச்சர்ஸ், ஃபேன்சி ஸ்க்ரீன், கண்ட்ரோல் எல்லாமே அவாய்ட் பண்ணாங்க. ஜஸ்ட்டு வார்ம் ஹைஜீன் இதில் மட்டும்தான் அவங்க மெயின் ஃபோக்கஸை கொண்டு வந்தாங்க. சேஃப்டியும் இன்க்ளூட் பண்ணாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனாக இருந்துச்சு. எம்ப்ரஸ் டீம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் லோக்கல் வெண்டர், லோக்கல் மேனுஃபேக்சரிங், லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணதுனால உங்களுக்கு காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆல்சோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே ரொம்பவே கம்மியாச்சுன்னு சொல்லலாம். ரூரல் இந்தியாவில் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வர டவுட் வந்து இது சேஃபாக இருக்குமா, இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இது இருந்துச்சு. எம்ப்ரஸ் டீம் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டெமோவும், டெய்லி அவங்களுக்கு ட்ரெயினிங்கும், அதுக்கப்புறம் டைரக்ட் விசிட்டும் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா மதர்ஸ்க்கு, நர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. இதனால் பீப்புள்ஸ்க்குமே அது வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு, அவங்களுக்கு அது மேலே ஒரு ட்ரஸ்ட்டுமே வந்து பில்ட் ஆச்சு. ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணக்கப்புறம் தான் அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபாஸ்ட் ரிசல்ட்டுக்கு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் லாங் டேர்ம் ரிசல்ட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய இனிஷியல் ப்ரோட்டோடைப் ஒர்க் அவுட் ஆகல. ஃபீல்ட் டெஸ்டிங்கில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. டெம்பரேச்சரோட கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய வந்து ப்ராப்ளம், அப்புறம் இதுக்கான சொல்யூஷனே இல்லாத மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. எனி ஸ்டார்ட் அப் டீம்ஸ் ஃபஸ்ட்டு ஃபெயிலியரையோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எம்ப்ரஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஃபெயிலியரையும் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நிறையா வந்து மக்களுக்காக அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இதில் இப்படி ஆயிடுச்சா, இந்த டேட்டா லாஸ் ஆயிடுச்சு, இந்த டேட்டாவை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு எவ்வளோ மக்களுக்கு அஃபோர்டபுளாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் சேஃப்டியாகவும் அந்த பேபிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இதை டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கான வேலையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்ஜினியர்ஸ், டிசைனர்ஸ், கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை முன்கொண்டு வந்து எல்லாராலையும் தான் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் யோசித்து இந்த ஒரு டெசிஷனை எடுக்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ தே பில்ட் த டிசைன்ஸ் அண்ட் தே பில்ட் த ப்ராடக்ட் ப்ராக்டிக்கலாக, ஸ்கேலபிளாக, மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. சக்ஸஸ்னால் ஒரு பேபி வந்து உயிர் பிழைக்குது, அவங்களோட மதர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் தானே ஒரு மனுஷனுக்கு தேவை. இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் இருந்தாலும் ஒரு உயிரை வந்து பிழைக்க வைக்கிறோம், அதனால் ஒருத்தவங்க சந்தோஷமாகறாங்க அப்படின்னா அதுதான் ரியல் சக்ஸஸ், அதுதான் ரியல் ப்ராஃபிட் அப்படின்றத எம்ப்ரஸ் கம்பெனி சொல்கிறாங்க. அதாவது இது எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூலையும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு யாருமே ரெகக்னைசேஷன் பண்ணாதனால, ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட ஐடியாஸ், அவங்க இதை ஏன் டிசைன் பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வேலை தான் ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ தான் ஜானி சான் இதை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க.
செட் தான் அவங்கள கண்டினியூஸாக க்ரோ பண்ண ஹெல்ப் ஆச்சு. கன்க்ளூஷனாக எம்ப்ராஸ் இன்னோவேஷன் நமக்கு சொல்கிறது ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் இல்லை, அது நம்மளுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நமக்கு புரிய வைக்குது. நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ரியல் ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு இன்னோவேஷனை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ஆல்சோ ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி, இந்த க்ரோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதில். அதையும் நான் கற்றுக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் இல்லாமல் சக்ஸஸ் வராது. இந்த ஸ்டோரி ப்ரூவ் பண்ணுது, சிம்பிள் ஐடியாவும் டெடிகேஷனும் இருந்தால் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.